காலிஃப்ளவர் 65 ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் வீட்டில் இருக்க சிம்பிளான மசாலா வச்சு பண்ண போகிறோம் இந்த ரெசிபி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கல் உப்பு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொதிச்சதும் நம்ம இதில் காலிஃப்ளவரை போட்டுடலாம். சுடுதண்ணியில் காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். காலிஃப்ளவர் மேக்னேட் பண்ணுறதுக்கு கடலை மாவு, ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கறி மசால் பொடி ஒரு சின்ன டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக வர வைக்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் கொஞ்சமாக தான் பண்ணுறேன், அதனால் மசாலா கம்மியாக தான் ரெடி பண்ணுறேன். இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ நான் சுடுதண்ணிலேருந்து காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் ரொம்ப நேரம் போடாதீங்க, இப்போ ரொம்ப வெந்துட்டுனா உங்களுக்கு அந்த க்ரன்ச்சியாக இருக்காது. ஸோ நான் காலிஃப்ளவர் போட்டோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டேன். அவ்வளோதான், மசாலா விரவியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நீங்கள் உடனே கூட பொரிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கிறேன். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பொதுவாக நீங்கள் 65 அந்த மாதிரிலாம் பொரிக்கிறப்போ உங்களுக்கு எண்ணெயோட கலரே மாறிடும். நீங்கள் இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணி பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயோட கலர் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கோல்டன் ப்ரௌனில். இங்கே பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். காலிஃப்ளவர் 65 ரெடிங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடைசியில் கொஞ்சம் லைம் புழிஞ்சு விட்டுக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி எப்போவுமே காலிஃப்ளவர் 65 இப்படி தான் பண்ணுவீங்க. அவ்வளோ சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணிக்கு தான் நான் சைட் டிஷ்ஷாக இது பண்ணியிருந்தேன். இந்த மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ.